நல்ல மருத்துவ குணமுடைய மார்சளியை குறைக்கும் கற்பூரவல்லி இலை துவையல். கற்பூரவல்லி இலையை 12 இலையை கிள்ளிட்டு அதில் நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதில் மூழ்கிற அளவுக்கும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. இதனால் அதனுடைய நெடி நல்லா குறைஞ்சிடும். 10 நிமிஷம் கழித்து அதை தண்ணியை வடிச்சிடுங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பேடிக்கி சில்லி காரம் இல்லாத சேர்த்துருக்கேங்க. அதோட 1½ டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1½ டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசனை வரணும், அதே நேரம் நிறம் மாறணும். அந்த அளவுக்கு வறுத்து தட்டில் எடுத்துருங்க. அந்த பேன்லேயே கொஞ்சம் நெய் விட்டுட்டு இந்த இலையை கட் பண்ணாமல் அப்படியே போட்டு வதக்குங்க. ஒரே நிமிஷத்தில் சுருங்கிடும். சுருங்கிய பிறகு அதை தனியாக எடுத்துருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உப்பு, வறுத்த பொருட்கள், வதக்கிய கற்பூரவல்லி இலை, அதோட நம்ம ஆப்ஷனல் கொஞ்சமாக வெள்ளைத்துருவல் சேர்த்துட்டு மிக்ஸியை இயக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்ச பிறகு தாளித்து கொட்டிடுங்க. மிக சுவையான கற்பூரவல்லி